மார்னிங்கில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சு கூலிங்காக நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க மாவு வந்து இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுட சுட இட்லியும் நம்ம வந்து சோம்பேறி சிக்கனும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஏன் சோம்பேறி சிக்கன் வந்துச்சுன்னா, குயிக்காக நம்ம ரெடி பண்ணுறதுனால சோம்பேறி சிக்கன் சொல்கிறாங்க. சரி, நம்மளும் அதே சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து இந்த மாதிரி நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து ஏன்னா துணிலாம் இல்லை, நான் துணி போட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதில் ஏதோ எனக்கு அது என்ன தான் துவைச்சி காய வச்சாலுமே எனக்கு அது மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அது ஏதோ டர்ட்டி மாதிரி தான் எனக்கு தோணும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி துணி போட்டு பண்ணுறது பிடிக்காது. நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் ஊற்றுவேன். நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வந்து எப்படி அந்த சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டரில் வந்து நம்ம வந்து அந்த டிப் பண்ணி நம்ம தொட்டு பார்த்தோனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. கையில் பார்த்திங்கனாலே தெரியுது ஒட்டலன்ட்டு. இந்த மாதிரி குத்தி பார்த்தாலும் அதில் அந்த இதுவில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்றைக்கி டின்னர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம வந்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன்லாம் நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ ஆனியனை போட்டுக்கலாம். அடுத்தது டொமேட்டோவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அதையும் போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2-3 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் போட்டால் கூட ஓகே தான். அடுத்தது டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியாத்தூள் அதுவும் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நார்மலாக வீட்டில் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது நான் பெப்பர் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஆட் பண்ணல. லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரா சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். நான் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. சில பேர் வந்து உப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இது வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு நடிகர் தான் சொன்னார். அவங்க வீட்டில் வந்து அதிகமாக உப்பு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்குன்றது தெரியலையா. ஏன்னா அது வந்து அவங்க நாக்குக்கு வந்து பழகிட்டுருக்கு. யாரோ அப்போ கெஸ்ட்டு வந்தப்போ சொன்னாங்களா, உப்பு ஏன் இவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, டாக்டரை போய் செக் பண்ணுங்கள், பிபி லெவலில் செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களா, நீங்கள் அதிகப்படியான உப்பு வந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கே உப்பு அதிகமாக சாப்பிட்றோன்னு தெரியுமா. ஸோ நம்ம வந்து உப்பு வந்து நம்ம ரெகுலராக அதிகமான இதில் டேஸ்ட்டில் எடுக்கும் போது நம்மளுக்கு தெரியாது. அது யாராச்சும் சொன்னால் தான் தெரியும். ஸோ நம்ம உப்பு வந்து எப்போவுமே கம்மியாக எடுக்கிறது, ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. மீடியமாக எடுத்தால் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு பிசைஞ்சிடலாம். அந்த டொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா அந்த சாறுலாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை பிசையணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த எசன்ஸ் வரும். நம்ம ஆயில் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு பேனில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன்னா இதுதான் கனமாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அடி பிடிச்சிரும். நார்மல் பாத்திரமாக இருந்தால், நம்ம கனமான பாத்திரமாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது. இந்த இரும்பு கடாய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணுன்ட்டு. நான் மலையனூர் போயிருந்தப்போ தான் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா வாங்கினேன். இது வாங்கினதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், ஏண்டி என்ன பொருள் கேட்டலான்னு வாங்கித்தரேன், அதிலலாம் சந்தோஷம் இல்லை, இது இரும்பு கடையில் தான் உனக்கு சந்தோஷமானு கேட்டார். அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும் போது எப்போவுமே நம்மளுக்கு ஹாப்பி தானேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் தண்ணி இருக்குது. இல்லைனா இது எண்ணெய் போட்டோன்னா படப்படன்னு வெடிக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் வரும். ஏன்னா நான் அதிகமாக ஆயில் சேர்க்க வேணாம். சிக்கனும் எப்படி இருந்தாலும் வெந்துச்சுன்னா ஆயில் வரும். பட்டையும் லவங்கம் மட்டும் தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் சேர்க்கல. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். மெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நம்ம வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட ஆட் பண்ண போகிறதில்ல. அதுலேருந்து வர தண்ணியிலே தான் அது வேக போகுது. அதோட டொமேட்டோலேயே தண்ணி, அந்த தண்ணியிலே தான் அது வேக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இதை கொட்டிக்கலாம்.
உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதில் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சுவை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்று சேர அந்த ஆயிலெலாம் இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் ஆயில் போட்டிருக்கோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆயில் சேர்க்குறது வந்து நான்வெஜ்ஜில் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ தான் அதிகமாக கொண்டு வந்து நிறுத்தும். ஆயில் கம்மி பண்ணி சாப்பிட நம்மளுக்கு வந்து அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். தட்டு போட்டு மூடும்போது குயிக்காக வெந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா அந்த ஸ்டீம்லேயே நல்லா வேகும். நீங்கள் திறந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேகாது. அது என்ன அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் வேகிறதுக்கு வந்து லேட் பண்ணும். அதோட ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடும். டக்குன்னு அந்த ஸ்டீம்லாம் வெளியில் போய் மூடி வச்சு சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரு. ஸோ மறுபடியும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா அந்த இப்போ வாங்க மறுபடியும் செக் பண்ணலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி. நம்ம சோம்பேறி சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வாசனை கமகமான வீடே மணக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பூனைக்குட்டி இருக்குது, அது வர வந்து கத்திகிட்டே இருக்குது. அவருக்கும் கொஞ்சம் வைக்கணும், ஏன்னா மேடம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ விட்டுட்டு சாப்பிட முடியாது. அவங்கள இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இட்லி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டனை விட. இந்த மாதிரி அதுவும் கிரேவினா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். எனக்கு கிச்சனில் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 days ப்ராப்ளம் வந்தாலும் என் ஹஸ்பண்ட் வேலையே வாங்க மாட்டார். அந்த பெட்டை விட்டு கீழே இறங்க விட மாட்டார். ஒன்று அவர் குக் பண்ணி தருவார், இல்லை ஹோட்டல்லேருந்து வாங்கி தருவார், இல்லை அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விடுவார். இந்த மாதிரி தான் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார். என் ஹஸ்பண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் என்னோடய உலகமே. உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவியும் இந்த இட்லியும் எப்படி இருக்குது காம்பினேஷன் சொல்லிட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.